வெல்கம் பேக் கைஸ். நான் உங்கள் சிவா, நீங்கள் பார்த்துக்க MTSP. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட தான் வந்திருக்கோம். MT-15 இது ஆக்சுவலி வந்து டியூலக்ஸ் வேரியன்ட். இதை பற்றி நான் டீட்டெயிலான வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த வண்டி நம்ம ப்ரொவைட் பண்ண பார்த்தீங்கன்னா Yamaha பொள்ளாச்சி தான். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே தரேன். தென் நம்ம சேனல் சொல்லி வரும்போது இங்கே ஒரு ஆஃபருமே இருங்க, மறக்காமல் அதை வந்து அவைல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போவோம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுனால ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். அதனால் என்ன பெனிஃபிட்டுங்கிறதே லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம கீழே இருந்தே வருவோம். அதாவது டயர் ப்ரெஷர் தாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு லோக்கலில் போய் எங்கேயாச்சும் வருவோம், இல்லை பெட்ரோல் பங்க்கில் வர்றோம். இதை பற்றி அவேர்னஸாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டயர் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் 30-40 வச்சுருவாங்க. பட் எக்ஸாக்ட்லி அப்படி வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம டயர் ப்ரெஷர் பார்த்துட்டோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து 32, பேக்கில் வந்து 36. இது வந்து நீங்கள் ரைடர் மட்டும் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி டைமில் வந்து இது மோர் தென் இனஃப். இது வந்து நீங்கள் பிள்ளைன்னு ஏற்றிங்கன்னா ஃப்ரண்ட்டில் மோஸ்ட்லி அதே தாங்க, எதுவும் எந்த சேஞ்சும் இல்லை. பேக்கில் மட்டும் 39 வைக்கணும், 36லேருந்து 39 வைக்கணும். இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சில இடத்துல கொஞ்சம் மண் இருக்க இடத்துல பார்க்கலாம். அந்த இடத்துல போய் நீங்கள் ஏபிஎஸ்ஸே பிடிச்சாலும் கொஞ்சம் ஸ்கிட் ஆகிற ஃபீல் இருக்கும். ஸோ அது வந்து அதோட ரீசனே இதுதான். நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக வைக்கும் போது ரோட்டுக்கும் உங்கள் டயருக்கும் ட்ராக்ஷனே இல்லாமல் போயிடும். ஃப்ளாட் ரோட்டில் டச் பண்ணும்போது 110 செக்ஷன் 100 செக்ஷன் அந்த மாதிரி போயிடும். கொஞ்சம் தானே பட்டிருக்கும் ரோட்டில். ஸோ வந்து அதோட ட்ராக்ஷன் கம்மியாகும் போது பிரேக்கிங் ஆப்வியஸ்லி கம்மியாயிரும். ஸோ இந்த மிஸ்டேக் யாருமே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் இதுதான். செகண்ட் வந்து நம்ம ஆயில் சர்வீஸ் இன்டர்வல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட சொல்லுவாங்க. பெட்டர் நீங்கள் 1000லேருந்து ஒரு 800 or 700லேயே ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறது நல்லது. ரெண்டாவது வந்து ஒரு இன்டர்வல் 4000 வச்சுக்கோங்க. இந்த ஆயில் சர்வீஸ் நீங்கள் எப்போல்லாம் பண்ணுறீங்களோ அப்போ இந்த ஏர் ஃபில்டரை கையோட மாற்றிடுங்க. அதாவது நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் மாற்றுவீங்க, ஆயில் ஃபில்டரை கையோட மாற்றுங்க. மூணாவது விஷயம் வந்து ஏர் ஃபில்டர். இது வந்து எவ்ரி சர்வீஸில் நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏர் ஃபில்டர் வந்து பிகாஸ் நம்ம ஓடுற ரோடெல்லாம் அந்தளவுக்கு இல்லைங்க. ஸோ அந்த குப்பை பறக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக ஏர் இன்டேக் எடுக்கும். அந்த இடத்துல அடைச்சி பிடிச்சிட்டு இருக்கும், மைலேஜ் ட்ராப் ஆகும், இன்ஜின் வைப்ரேஷன் ஆகும். நீங்கள் வண்டி எடுக்கும் போது உள்ள பர்ஃபார்மன்ஸை நீங்கள் அடுத்த ஒரு 4000 கிலோமீட்டரில் கொஞ்சம் லேக் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வந்து அதுக்கு நம்ம விட வேண்டாமே. ஸோ வந்து அந்த ஏர் ஃபில்டரை மாற்றிக்கிறது நல்லது. ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ரெகுலராக இதை மாற்றலாம். இல்லைனா வந்து பிஎம்சிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒன்று வாங்கி போட்டிங்கன்னா அது வந்து பர்ஃபார்மன்ஸு லைஃப் டைம் 1 lakh கிலோமீட்டர் வரைக்குமே இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அது வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிலெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அது அப்படி போட முடியலன்னா கண்டிப்பாக நம்ம கம்பெனியோடதே போடலாங்க. அந்த 4000 ஒன்ஸ் மாற்றுறதுனால நல்ல யூஸ்னே சொல்லுவேன். ஸோ செகண்ட் இது தாங்க. மூணாவது வந்து அப்படியே கிரவுண்ட் செக்ஷன்லேயே பார்ப்போம். கிரவுண்ட் செக்ஷன்னா இப்போ வந்து செயின் மெயின்டெனன்ஸ் 2 weeks ஒன்ஸ் சேர்ந்து செக் பண்ணுங்கள். அந்த மண் மாதிரி இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் லூப் பண்ணிக்கோங்க. லூப் பண்ணுறதுனால செயினோட லைஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். தென் ஒரு சாலிடாக ஒரு 10,000 போயிருங்க. சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு வந்து செயின் வந்து தொங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி டைமில் வந்து இந்த செயினை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறது நல்லது. அதை அப்படியே நீங்கள் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக போயிடும். ஒரு 10,000 தாண்ட வேண்டிய செயின் வந்து அதுக்குள்ளேயே போயிடும். பிகாஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ், திஸ் பைக் இஸ் கம்ப்ளீட்லி பர்ஃபார்மன்ட் ஓரியன்டட். ஸோ பர்ஃபார்மன்ஸ் தான் எதிர்பார்ப்போம். அப்போ வந்து நம்ம கரெக்டாக லூப் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் உள்ள வண்டியிலே 30,000 கிலோமீட்டர் ப்ளஸ் வந்து நம்ம செயின் யூஸ் பண்ணலாம். அடுத்த மெயின்டெனன்ஸ்னு பார்க்கும்போது ஃபியூல் டேங்க். இது வந்து 10 லிட்டர் ஃபியூல் டேங்க். இதில் ஒரு 1.5 லிட்டர் to 2 லிட்டர் வைக்க சொல்லுவாங்க. பட் நீங்கள் பெட்டர் தென் ஒரு 3 லிட்டர் மேலே வைக்கிறனால என்ன பாசிட்டிவ்னா, ஃபஸ்ட்டு இன்ஜெக்டரோட லைஃப் வந்து அதிகமாகும். ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து ஃபியூலை வந்து கம்மியாக வைக்கிறனால கண்டிப்பாக இன்ஜெக்டர் ரெடி ஆகும். அந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. எப்போவுமே ஒரு 3 லிட்டர் மேலே வைக்கிறனால கண்டிப்பாக மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், ஆக்சுவலி வந்து நான் இதை தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். இது வந்து ஃபைனல் ஸ்டெப், 5th ஸ்டெப். இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். நான் இருந்தால் 5th ஸ்டெப்பில் சொல்கிறேன். நம்ம வந்து சஸ்பென்ஷன், இப்போ வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லேருந்து வரும்போது டைனோ டெஸ்ட்லாம் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. அது வந்து ஆக்சுவலி எல்லா பக்கமும் கயிறு இழுத்து வச்சு கட்டி அதில் வந்து டாப் ஸ்பீட் செக் பண்ணுறதோ எல்லாமே பண்ணுவாங்க. பட் நம்ம இப்போ மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ணாதனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் வரும்னா, நம்ம ஹைவேல போகும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வராது. ஸ்பீடு போகும்போது அன்னிவனாக இருக்குது, அதாவது கான்ஃபிடென்ட் மிஸ் ஆகிற ஃபீல் வரும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 70 kg பர்சன், எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 5th ஸ்டெப் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா ChatGPTல போடுங்க, கரெக்டாக வந்துடும். இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எஸ், அது வந்து அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. அது பண்ணுறனால என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹை ஸ்பீடில் போகும்போது ஸ்டெபிலிட்டி கரெக்டாக இருக்காது. ரெண்டாவது நமக்கு ஷோல்டர் பெயின், பேக் பெயின்லாம் வரைக்கும் ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த தப்பு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கரெக்டான அட்ஜஸ்டபிள் வந்து நீங்கள் ஷோரூம்லேருந்து எடுக்கும் போதே வச்சு வாங்குறது நல்லது. சஸ்பென்ஷனும் அவ்வளோ சீக்கிரம் போகாது. 10 year ப்ளஸ் வர சஸ்பென்ஷனை நம்ம அன்னி வேணால் வச்சு ஈஸியாக போக வச்சிடும். ஸோ வந்து இது ஒரு அவேர்னஸ் மாதிரி, மறக்காமல் இதை வந்து வச்சுக்கோங்க. இது வைக்கிறனால நம்மளுக்கும் பெனிஃபிட் இருக்குது, வண்டிக்கும் அவ்வளோ சீக்கிரம் செலவு வைக்காது, எந்த ஒரு ஸ்பேரும் அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஸோ கைஸ், நம்மளோட இருக்கிறது வந்து ஐஸ் க்ரோம் கலர். இது வந்து டியூலக்ஸ் வேரியன்ட்டு கூட, அதாவது TFTக்கு வரும்லங்க, அந்த மாடல் தான். நமக்கு வந்து அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தோன்னா ஹை கேச்சிங்காக தெரியுது உங்களுக்கு. எல்லா பக்கமே வந்து ப்ளூவாக ஹை கேச்சிங்காக தெரியலாம். ஐஸுங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரியே ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்படியே ஃப்ரண்ட்லேருந்தே பார்ப்போமே. எஸ், இங்கே பறக்கும் தட்டு 282 mm 2 piston கலிபரில் இருக்குது.
ஃப்ரண்ட் டயரை பொறுத்த வரைக்கும் 100% செக்ஷன் 17 இன்ச் வீலில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் அப்படியே இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹாலஜன் அப்படிங்கிற ஒரு பேருக்கு இங்கே இடமே கிடையாது. எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு எல்இடியாக தான் இருக்கும். ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் இருக்குது. டிஆர்எல் பொறுத்த வரைக்கும் ஒரு இவனை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையாங்க இருக்குது, அள்ளி தூக்குவான், அந்த அளவுக்கு வந்து லுக் இருக்கும். ஸோ வந்து அப்படியே நம்ம சைட் செக்ஷனை பார்ப்போம். இப்போ வந்து நம்ம சென்டரில் பார்ப்போம். சென்டரில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த வண்டியோட வெயிட்டை பார்ப்போம். 141 கர்ப் வெயிட் இருக்குது. ஆக்சுவலி இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 170 mm. மோஸ்ட்லி எங்கேயும் தட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸுமே இருக்குது. நம்ம ஆஃப் ரோட் பண்ணுற டைமில் தட்டுறதுக்கு மேபி சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ்க்காக எடுக்கிற வண்டி. ஸோ ஆஃப் ரோட்லாம் பண்ணுறத விட ஆன் ரோட்டில் தான் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பிரின்னு பிரிப்பான். ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லிட்டர் இருக்குங்க. ஆக்சுவலி வந்து கம்பெனியில் என்ன சொல்லுவாங்கன்னா 1.5 லிட்டர் 1.6 லிட்டர் வைக்கிறதே ஓகேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த இதை விட நீங்கள் ஒரு 3 லிட்டர் வச்சுக்கணுங்க. எப்போவுமே ஒரு 3 லிட்டர் மேலே வச்சு மெயின்டைன் பண்ணும்போது என்னென்ன பாசிட்டிவ்னா, ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஃபியூல் அதிகமாக வைக்கிறனால இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், மைலேஜும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து இன்ஜெக்டர் பெட்ரோலுக்கு மேலே இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து ஃபியூல் இன்டேக் எடுக்கிறது, வெளியே தள்ளி விடுறதுலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு இன்ஜெக்டருக்கு கஷ்டம் கொடுக்காமல் ஃபியூலை உள்ளே போட்டுட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கும் அந்த வண்டி வந்து செலவு வைக்காமல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த தப்பு யாருமே பண்ணாதீங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 155 cc. இவனோட பவர்னு பார்த்துட்டிங்கன்னா 18.1 ஹார்ஸ் பவரும் 14.1 Nm ஆஃப் டார்க்கும் இருக்கும். ஸோ பவர் இவனுக்கு பஞ்சமே இல்லை. ஆக்சுவலி வந்து நேக்கட் பைக்கோட நேச்சர் என்னென்னா, இனிஷியல் ஒரு 0 to 60 0 to 100 இவன் தான் ஃபஸ்ட்டு போவான். இவன் போனதுக்கப்புறம் தான் R15 அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு வருவான். இவனோட நேச்சர் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டருங்க. இவன் வந்து எல்லா இடத்துலையும் பூந்து விளாடுவான், அந்த மாதிரி இருப்பான். ஸோ எஸ், நான் இப்போ இந்த சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் 8-10 mm இருக்குது. நான் 6 feet, எனக்கு எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். அப்படின்னு வந்து நம்ம ரேஸ் செக்ஷன் போவோம். ஆக்சுவலி வந்து நான் 6 feet, எனக்கு வந்து ஃப்ளாட் ஃபுட் தான் இருக்குது. எஸ், கால் வச்சுமே பார்க்கலாம், கரெக்டாக இருக்குங்க. 6 feet இருந்தால் கூட எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக எந்த ஃபீலும் வரல. அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு மோஸ்ட்லி எனக்கு அப்ரைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் இப்போ கேமராவில் பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்த மாதிரி தான் இருக்குது. எனக்குமே ஸ்ட்ரெயிட் போஸ்டர் மாதிரி தான் இருக்குது. நான் படுத்திருந்த இந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா அப்ரைட் போஸ்டர். லாங் போகிறக்குலாம் நல்லா செட் ஆகும். தென் முக்கியமாக சொல்ல போனால் இந்த வண்டியில் எடுத்துகிட்டு ஒரு 150 km நான் ஸ்டாப்பாக ரன் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து லிக்விட் கூல் இல்லை. ஸோ அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். ஸ்லிப்பர் கிளட்ச்சு உண்மையாகவே சொல்லி ஆகணுங்க. இங்கே அங்கே வந்து கேபிள் அத்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அது பிடிக்கிறோமா, அந்த கிளட்ச் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ கிளட்சுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ எஸ், நம்ம ஹைட்டை பார்த்தாச்சு. இப்போ நான் வந்து அப்படியே பேக் சைடில் போய் நம்ம ரியர் செக்ஷனை பார்த்துருவோம். ரியர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் டயர் 140 செக்ஷன் 17 inch ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் இங்கே 220 mm. இங்கேயும் வந்து ஏபிஎஸ் தாங்க. ஆக்சுவலி வந்து இந்த வண்டி வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ். நம்ம ரியர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் எல்லாமே எல்இடி தாங்க. ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இண்டிகேட்டர் எல்இடி. ஸோ இங்கேயும் எல்இடி தான் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. ஆக்சுவலி இந்த வண்டி வந்து 6 கீரம் போட்டு எந்த ஸ்பீடில் போகுது, ரிலாக்ஸிங்காக போகுதா இல்லை தட்டி போகுதாங்கிறத மட்டும் இப்போ செக் பண்ணிடுவோம். மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதை செக் பண்ணுவோம் இப்போ அப்படியே. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே செக்ஷனை பார்த்துருவோம். ஆக்சுவலி சுவிட்ச் அண்ட் கீர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து இது வந்து ஹசார் லைட். எஸ், நான் காமிக்கிறேன். எஸ், 2 பக்கம் எரியுதுங்களா, ஹசார் லைட். இந்த தீமுமே நல்லா இருக்குது. ஒன்ஸ் மோர் பார்க்குறோம் பாருங்களேன். எஸ், ஆக்சுவலி 2 தீம் இருக்குது. இது வந்து நார்மல் தீம், இன்னொரு தீம் இருக்குது. அது ரொம்பவுமே சிம்பிளாக இருக்குது, பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. இதுவுமே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குங்க. அது பட் அது நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் அந்த இடத்துல எடுத்து காமிச்சிருக்காங்க, செகண்ட் தீம். ஸோ எஸ், இங்கே பொறுத்த வரைக்கும் பாஸ் லைட் இருக்குங்க. ஆக்சுவலி எஸ், இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இது பாஸ் லைட் அப்படியே தூக்கி மேலே போட்டிங்கன்னா ஹை பீம். ஸோ இப்போ வந்து நம்ம தீமை பார்த்துருவோம். ஆக்சுவலி எஸ், இங்கே வந்து நீங்கள் ஹோம் பட்டன் வரீங்களா, இது நீங்கள் எந்த செக்ஷனில் இருந்தாலும் அப்படியே வெளியே தள்ளுறது. தென் இந்த கீழ் பட்டன் இருக்குல்லங்க, கீழ் பட்டன் மேல் பட்டன். எஸ், இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் மேல் பட்டனை டேப் பண்ணுறேன். இங்கே இருக்குங்களா, ஆக்சுவலி ட்ரிப் எஃப் இருக்குங்களா, கூல் அண்ட் டெம்பரேச்சர், இன்ஸ்டன்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி, ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, தென் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு. இப்போ ஒரு 2 km ஸ்பீடில் அதில் தான் ஓட்டிருக்கு. ஸோ 2ன்னு காமிக்குது. தென் ட்ரிப் டைம், நம்ம ஒரு ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணுறோம்ல அந்த டைம் வந்து இங்கே இருக்குங்க. அவ்வளோதான், ஓட இருக்குங்க. மறுபடியும் ரெப்பீட்டடாக இதே தான் வந்துட்டு இருக்கும். சேம் அதே தான். நம்ம இங்கே வந்து ட்ரிப் வைக்கிறோன்னா, இப்போ நம்ம சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ வந்து இங்கே நான் இன்ஸ்டன்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி வச்சுருக்கேன். தென் இங்கே ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி வச்சுருக்கேன். எஸ், இப்போ வந்து ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி வச்சுட்டேன். இதோட 2ஓட பர்பஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ இன்ஷியல் ஃபியூல் எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு கரண்ட்டாக இப்போ நீங்கள் ஒரு 30 ஓட்டலாம், 40 ஓட்டலாம், அந்த டைமுங்கும் போது என்ன மைலேஜ்னு காமிக்கும். இது வந்து ஆவரேஜுங்கிறது வந்து ஆவரேஜாக நீங்கள் 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ கிடைக்குங்கிறத இங்கே காமிக்கும். எஸ், இப்போ நம்ம வந்து உள்ளே இருக்க ஃபீச்சர்ஸ் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருவோம். தென் இந்த பட்டன் அமுத்தினீங்கன்னா உள்ளே இருக்க ஃபீச்சர்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மியூசிக் சிஸ்டம் நீங்கள் ஒன்ஸ் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த அப் பட்டன் வந்து வால்யூம் ரைஸ் பண்ணுறதுக்கு, இது வந்து வாய்ஸை கம்மி பண்ணுறதுக்கு. தென் இங்கே சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா, எஸ், இந்த பட்டன் நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா இது வந்து பாஸ் ஆகிறதோ ப்ளே ஆகிறதோ இதெல்லாம் இதில் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ நம்ம வந்து அப்படியே வெளியே ஹோம் பட்டன் வருவோம். அடுத்து வந்து நேவிகேஷன். இது வந்து நம்ம மேப்பு போட்டு நம்ம மட்டும் போகலாங்க. இதை பற்றி சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. தென் அடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன். மொபைலில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்ல, அது எல்லாமே இங்கே வந்து லிஸ்ட் ஆகிட்டு இருக்கும்.
ஸோ எஸ் இதுவுமே வந்து அவ்வளோ இது இல்லை. தென் வெதரை பற்றி பார்க்க வேண்டியது இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெய்னி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், தென் ஹீட்டாக இருந்துச்சுன்னா எந்த மாதிரி இருக்குது, தென் வந்து கொஞ்சம் காற்றடிக்கிற டைமில் இருக்கும்ல அப்போ எந்த மாதிரி இருக்குங்கிறத இங்கே காமிக்கும். ஸோ எஸ் அவ்வளோதான், இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க வெதரை பொறுத்த வரைக்கும். தென் செட்டிங்ஸ் இவன் தான் பெரிய வேலை கொஞ்சம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதில் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாங்க. எஸ் இப்போ ஆக்சுவலி வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இங்கே ஆரஞ்சு கலரில் இண்டிகேட்டர் எரியும். எஸ் நீங்கள் பார்க்கலாம். தென் லோ ஃபியூலுக்குமே வந்து இங்கே லைட் எரிஞ்சு தான் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த 1.6 லிட்டர் மேலே வைக்கும் போது இங்கே வந்து இந்த லைட் ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே 3 லிட்டர் வைங்க, இன்ஜெக்டர் லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மைலேஜுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ஷிஃப்ட் இண்டிகேட்டர், ரோவ் செட்டிங்ஸ், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தீம். எஸ் இது தாங்க செகண்ட் தீம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி, சிம்பிளாக இருந்துச்சு. இங்கே பார்க்கலாம் நீங்கள், இங்கே வந்து கீர் ஆக்சுவலி இப்போ வந்து கீரில் இருக்குது. தென் ஸ்பீடு இது ஆக்சுவலி வந்து என்னென்னா நம்ம ஆர்பிஎம் இருக்குல்லங்க. எஸ் ஆர்பிஎம் இப்போ வந்து ஐடிங்கில் அந்த 1500 to 2000 அந்த இதில் இருக்குங்க. அதை விட இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. தென் இந்த இடத்துக்கு வரும்போது விவி அங்கே ஆக்டிவேட் ஆகிறது இங்கே பார்க்கலாம். எஸ் விவி ஆன் ஆகுது. இங்கேயுமே வந்து உங்களுக்கு சிம்பிளாக தாங்க இருக்கும். இன்ஸ்டன்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி வேணுமா எது வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் மேலே வந்தீங்கன்னா மேலே சேஞ்ச் ஆகும், கீழே வந்தீங்கன்னா கீழே சேஞ்ச் ஆகும். எஸ் ஆவரேஜ் ஃபியூல், ஆவரேஜ் ஸ்பீடு, நீங்கள் எந்த ஸ்பீடில் ரன் ஆகிருக்கீங்க, தென் ட்ரிப் டைம், ஒரு ட்ரிப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற டைம் என்னங்கிறது இங்கே அப்டேட் ஆகுது. தென் ஓடோ கிலோமீட்டர் அதில் பார்த்தா அது ஒன்று தாங்க, அதில் 2 காமிச்சிருந்துச்சு, இதில் 1 இருக்குது. தென் இதில் டைம் சிம்பிளாக இருக்குது. ஃபியூல் எஃபிஷியன்சி, அதாவது நம்ம ஃபியூல் ஃபுல் டேங்க் பண்ணுறோன்னா எந்த லெவலில் இருக்குங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. எனக்கு அதை விட இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்பிளே வந்து பிடிச்சிருங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தென் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஒன்ஸ் ஆஃப் பண்ணிட்டா இங்கேயும் வந்து அது தெரியும். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி வந்து ஒரு சின்ன இதுதான், அந்த எண்டு வரைக்கும் போவேன். எந்த ஸ்பீடில் போகும்போது வைப்ரேஷனும் இல்லாமல் ரிலாக்ஸிங்காக இருக்குது. தென் 6 கீரும் போட்டு எந்த ஸ்பீடில் போகலாங்கிறத இப்போ பார்த்துருவோம். தென் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, ஏர்லி மார்னிங் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே மூவ் பண்ணி போகிறது. அது தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணாதீங்க. ஆக்சுவலி வந்து ஆயில் ஃபுல்லாக அடியில் இருக்கும், அந்த ஆயில் சர்க்குலேட் ஆகி மேலே வரணும், ஹெட்டருக்கு வரணும், ஓரளவுக்கு இன்ஜின் வார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வண்டி எடுத்திங்கன்னா ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள், காலையில் ஸ்டார்ட் பண்ணோன்னா எடுத்துகிட்டு போய் பாருங்கள், ஒரு மாதிரி லேக் இருக்கும். பட் அதே ஒன்ஸ் வார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரோவ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பர்ஃபார்மன்ஸ் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெவர் டூ திஸ் மிஸ்டேக். ஒரு 5 நிமிஷம் ஐட்லிங்கில் விடுங்க, இன்ஜின் கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகும்போது வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறத நீங்கள் ஆக்சுவலாக ஃபீல் பண்ணலாம். ஸோ எஸ் நம்ம போயிடலாம். இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, இந்த கில் ஸ்விட்ச் போட்டோன்னா உள்ள ஒரு இன்ஜெக்டர் ரன் ஆகும். எஸ் நீங்கள் டேங்க் மேலே கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. தென் எஸ் இது 1 டேப் இல்லை, கொஞ்சம் கொடுக்கணும், கொஞ்சம் நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட் கியர் போட்டு ஓகே 8 ஆக்சுவலி இந்த ஸ்பாக்கெட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் R15 வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணணும் இந்த இடத்த. நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிடுவோம் கைஸ். இப்போ கரெக்டாக கொஞ்சம் ஒரு லென்த் இருக்குது. ஓகே செகண்ட் கியர், தேர்டு கியரில் 17, ஃபோர்த்து கியர் ஓகே. ஆக்சுவலி 30ங்கிறது வந்து ரன் ஆகுதுங்க ஈஸியாக. ஓகே 6 கீரும் போட்டு 35 ஓட்டலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. தென் டேர்னிங் ரேடியஸ், வாட் அபவுட் நேக்கடு பைக்கில்ங்க, இதிலலாம் பிரச்சனையே இருக்காது திருப்புறதுக்கு. இருந்தாலும் இவ்வளோ ஷார்ட் ரேஸில் திருப்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் டேர்னிங் ரேடியஸ் இங்கே பார்த்துக்கோங்க, கரெக்டாக ஒரு 10 ஃபீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு 2 டைம் கால் கீழே வச்சா திருப்பிக்கலாம். ஸோ எஸ் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து நம்ம இன்ஜின் நாய்ஸ் நீங்கள் கேட்டு பாருங்களேன். எஸ் நம்ம இதுக்கு வந்து இந்த மீட்டர் போய்க்கலாம், அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆர்பிஎம் வந்து அதில் கொஞ்சம் நல்லா காமிக்கும். ஓகே ஆக்சுவலி வந்து இப்போ 5000 போனோம். ஆக்சுவலி வந்து ரெவ் விட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒரு 5000 இப்போ நான் வச்சு பார்க்குறேன். அதுக்கடுத்து எந்த ரெவலுன்ற வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத நான் சொல்கிறேன். 5000 இப்போ பார்ப்போம். ஓகே எனக்கு வந்து சீட்டு கடியில் டேங்க் வைப்ரேஷன் இது எங்கேயுமே தெரில. ஸோ எஸ்
எனக்கு ஃபீல் ஆகலைங்க எங்கேயுமே. 6000 7000 வரைக்குமே போனேன், எனக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகலை. ஓகே, ஒன்ஸ் வந்து அந்த விவிஐ ஆக்டிவேட் ஆகும்போது சீட்டு கடையில் பஸ் ஃபீலிங் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஏங்க 12,000 ஆர்பிஎம் அடிக்குதுங்க. ஒரு சில பைக்கில் அந்த 10,000 வந்து லிமிட் பண்ணி வச்சுருப்பாங்களே. எஸ், ஒன்ஸ் மோர் காமிக்கிறேன். 12,000 அடிச்சுது. ஸோ எஸ் எஸ், உண்மையாகவே லிமிட் இருக்குதுன்னு பார்த்துட்டா லிமிட் இல்லாமல் போகணுன்னா நோ மோர் ஆப்ஷன். ஆக்சுவலி 20 கட்டாமல் போனால் 33+ ஈஸியாக க்ரூஸ் ஆகுதுங்க. ஸோ கைஸ், முடிஞ்ச வரைக்குமே நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே ரிஸ்க் எடுத்து தான் இந்த வண்டியோட ரிவ்யூ போட்டிருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த சந்திப்போம் கைஸ். டாடா பாய்.